Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 937 பார்ட் 2. ஓபன் பண்ணா அந்த டொனேயோசுவை காட்டுறாங்க. பையன் ரொம்ப ரொம்ப நல்லவன். கிராமத்துல வயசானவங்க இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு முதுகெல்லாம் அமுத்தி விட்டு நல்லபடியா பாத்துக்குவான். இத்தனைக்கு அவங்க கிராமம் தான், மத்தபடி வேற எந்த சொந்த பந்தமும் கிடையாது. அவங்களுக்காண்டி சாப்பாடு தண்ணி எல்லாம் கொண்டு வந்து கொடுப்பான். ஏன்னா அந்த வயசானவரால வேலை பார்க்க முடியாது. அப்படியே ஒரு தாத்தாக்கு ஹெல்ப் பண்ணி அவரு நல்லா பாராட்டி அனுப்பி விடுவாரு. அடுத்து ஒரு பாட்டி கிட்ட ஜாலியா பேசிட்டு போவான். அதுக்கப்புறம் போற வழியில அடுத்தடுத்து வரவங்க எல்லாத்தையுமே பார்த்து பார்த்து ஒன்னொன்னு கேட்டுக்கிட்டே தான் இருக்கான். உங்களுக்கு கால் எப்படி இருக்குது, உங்க உடம்பு பரவாயில்லையா, இப்ப நீங்க நல்லா சாப்பிடுறீங்களா, அப்புறம் குழந்தைங்க கூட ஜாலியா விளையாடுவான். வீட்டுல இருக்க எப்படி இருக்காங்கன்னு விசாரிப்பான். இப்படி ஒருத்தர் விடாம எல்லாத்துக்கிட்டையுமே ரொம்ப ஜாலியா பேசி அவங்கிட்ட எவ்வளவு காசு இருந்தாலும் சரி அதை அவங்க எல்லாத்துக்குமே முடிஞ்ச அளவுக்கு பிரிச்சு கொடுத்துருவான். உசோப்பை பார்த்துட்டு பரவாயில்லையே இவ்வளவு பணத்தை வாரி வாரி இறக்கிறான்னா டெஃபினட்டா அவன் நிறைய பணம் சம்பாதிக்கிறவனா தான் இருக்கணுங்கிற மாதிரி சொல்லுவான். அண்ட் அது மட்டும் இல்லாம ரொம்ப நல்லவனாவும் இருக்கான். இந்த மாதிரி நிலைமையில யாருமே அடுத்தவங்களை பார்க்கணும்னு யோசிக்க மாட்டாங்க. தனக்கே பார்த்தாத போது அடுத்தவங்களுக்கு எப்படி கொடுப்பாங்க. மொத்தத்துல அவனை ஒரு பெரிய ஆளுன்னு பேசிட்டு இருப்பாங்க. ஆனா அந்த பாட்டி அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, அவனுக்கே பீனட்ஸ் வழியா தான் காசு கிடைச்சிட்டு இருக்குதும்பாங்க. இவனோட பொண்ணு டோக்கோ ஃப்ளவர் கேபிட்டல்ல வேலை பார்க்கறா. அங்க இருந்து அவளுக்கு எவ்வளவு கிடைக்குதோ அதுல மோஸ்ட் ஆஃப் த ஏர்னிங்ஸை இவனுக்கு கொடுத்துருவான். இவன் இந்த வில்லேஜ் மக்களுக்கு அது எல்லாத்தையுமே பிரிச்சு கொடுத்துருவான். இவனுக்குன்னு எதையும் அதிகமா எடுத்து வச்சுக்கிறது இல்ல. டோக்கோன்னு பேரை கேட்டவனே உசோப்புக்கு ஞாபகம் வந்துருச்சு. சிரிச்சுக்கிட்டே பெரிய வாயோட இருக்குமே ஒரு பொண்ணு, அதான் அப்பாவும் பொண்ணு ஒரே மாதிரி மண்டை, ஒரே மாதிரி வாயி, ஒரே மாதிரி சிரிப்பு. இவன் கொஞ்சமா சாப்பிடுறது, மத்த எல்லாத்தையும் வேலை பார்க்க முடியாதவங்க கஷ்டப்படுறவங்க அவங்களுக்கு கொடுத்துறது. அவன் பண்றது அது இதுன்னு எல்லாமே கொஞ்சம் வினோதமா தான் இருக்கும். ஆனா ரொம்ப ரொம்ப நல்லவன். இந்த வில்லேஜ்ல எல்லாத்துக்குமே அவனை ரொம்பவும் பிடிக்கும். இங்க இவன் குழந்தைய தூக்கி விளையாண்டுட்டு இருக்கான். அங்க தூங்கிட்டு இருக்க டோக்கோ கனவுல டேடி டேடின்னு அவன் முதுகுல ஏறி ஜாலியா விளையாண்ட எப்படி இருக்கும் அந்த மாதிரி கனவு கண்டுட்டு இருப்பான். அப்படியே நைட்டும் ஆகுது. கட் பண்ணா உடோன்ல ஏகப்பட்ட பேரு ஐயோ அம்மா முடியலையேன்னு புலம்பிட்டு இருக்கானுங்க. ஸ்ட்ரெச்சர்ல வச்சு தூக்கிட்டு போறாங்க. எல்லாம் நம்ம லூஃபி போட்ட போடு. சரி ரைட், இதுக்கு மேல சண்டை போட டைம் இல்ல, போடா போடா போய் தூங்குடா, நாளைக்கு கண்டினியூ பண்ணிக்கலான்னு ஒண்ணு பையன் கடுப்பாகி கத்திட்டு இருப்பான். நாளைக்கு வரையெல்லாம் என்னால வெயிட் பண்ண முடியாது, நான் இன்னும் கொஞ்சம் சண்டை போடணும், ஒழுங்கா வாங்கடான்னு சொல்லி காட்டு கத்துவான். பயலோட வயிறு கத்த ஆரம்பிச்சிருச்சு. நாள் பூரா சண்டை போட்டிருக்கான்ல, அதனால பசி, ஏதாச்சும் சாப்பிட குடுங்கடான்னு கேட்டா நாய் மாதிரி குலைச்சிட்டு இருக்காத, மூடிட்டு போய் தூங்குமானுங்க. சாப்பாடு கேட்கறதையுமே மிரட்டி கேட்பான். நீங்க மட்டும் இப்ப குடுக்கல நாளைக்கு நான் மம்மி ஆயிருவேன்டா மம்மி ஆயிருவேன்னு. அப்ப நம்ம தாத்தாக்கு டவுட், எதுக்காக இவன் கைடவை எதிர்த்து சண்டை போடணும்னு. அண்ட் அது மட்டும் இல்லாம குறியில ஒரு டைம் சண்டை போட்டு தோத்து போயிட்டான்னு கேள்விப்பட்டாராமா. எதனால எதுக்குன்னு கொஞ்சம் டீட்டெயிலா சொல்லி கேட்பாரா. சுத்தி இருக்கவனுங்க எல்லாம் உடனே குரு 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 குருன்னு பாத்துட்டு இருப்பானுங்க. இப்ப இவன் ஏதாச்சும் சொன்னான்னா அதை கேட்டுட்டு போய் மத்தவங்க எல்லாத்துக்குமே பரப்பிடுவானுங்க. ஏன்னா இவங்க வந்தது சீக்ரெட் மிஷன், யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவனோட ஹாக்கி பவரை யூஸ் பண்ணுவான். ஒக்காமக்கா அதுக்கே அங்க சுத்தி இருந்த காட்ஸுங்க எல்லாம் திருச்சடிச்சு போய் விழுந்துருவானுங்க. ஐ மீன் கம்ப்ளீட்டா அன்கான்சியஸ். அவ்வளவுதான், நம்ம தாத்தா அசந்துட்டாருப்பா, பெரிய லெவல்ல பண்ணிட்டாப்பான்னு. லூஃபி உடனே உனக்கு இந்த 4 எம்பரர்ஸ் பத்தி தெரியுமான்னு கேட்பான். அவருக்கு அதெல்லாம் ஒண்ணும் தெரியல. அவங்க தான் இந்த உலகத்திலேயே பெரிய பைரட்ஸுங்க. சொல்ல போனா இந்த வேர்ல்டுக்கே ஒரு பயங்கரமான 4 எம்பரர்ஸ் அவங்க தான். அதுல கைடோவும் ஒரு ஆளு. நான் இவங்க எல்லாத்தையுமே தோக்கடிச்சு கிங் ஆஃப் த பைரட்டா ஆக போறேன்னு உடனே அவருக்கு ஷாக் ஆயிரும். கிங் ஆஃப் த பைரட்டா எது ரோஜர் மாதிரியான்னு கேட்டவொடனே எது கோல்டு ரோஜர் உங்களுக்கு தெரியுமான்னு ஷாக் ஆகியாப்பான். ஆக்சுவலா அவர் ரொம்ப நாளைக்கு முன்னாடி இந்த கண்ட்ரிக்கு ஒரு டைம் வந்தாராமா. இதை கேட்டுட்டு கின்னு இதே தான் சொன்னாரும்பா. உடனே அவருக்கு தூக்கி வாரி போடும். எது கின்னு உனக்கு தெரியுமான்னு. அடுத்து இவங்க என்ன விஷயம்னு பேச வரக்குள்ளேயே பின்னாடி இருந்து பயங்கரமா சகதி வரும். என்ன கொடூர கன்றாவிடா இதுன்னு பாத்துக்கிட்டு இருக்கும் போதே அந்த சகதிக்குள்ள இருந்து ரைசோ வருவான். எல்லாம் அந்த கரிபு பார்த்து விட்ட வேலை. ரெண்டு பேரும் இப்படி ஒரு காம்பினேஷன்ல வந்தவொடனே பார்த்து பதறிட்டாக்கே என்ன கன்றாவிடா இதுன்னு. அண்ட் அவருக்கு ஷாக் என்னன்னா ரைசோ எல்லாம் 20 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஆளு. இவெல்லாம் செத்துட்டான் தான் அவர் நினைச்சாரு. ஆனா எப்படி உயிரோட வந்திருக்கான்னு தெரியல. அதுவும் அப்படியே இருக்கான். உடனே ரைசோ ஒண்ணு கவலைப்படாதீங்க, நான் உங்களுக்கு தெளிவா எக்ஸ்பிளைன் பண்றேன்னு எல்லா விஷயத்தையும் ஒண்ணு விடாம சொல்லுவான். அதே நேரம் இங்க விடாதீங்க புடிங்கன்னு ஊர் மக்கள் எல்லாருமே அந்த உஷிமிட்சு கோசோன்னு ஒரு திருட்டு பையன் இருக்கான்ல அவனை வெட்டிட்டு வராங்க. ரெண்டு பக்கமும் லாக் பண்ணி அவனை ஒரு வழியா புடிச்சிட்டாங்க. அது யாரான்னு பார்த்தா அந்த டொனேயாசு. ஆக்சுவலா அவன் கிடையாது இது. இவன் ஏன் இதை பண்றான்னு தெரியல. ஆனா காசு ஆட்டைய போட ட்ரை பண்ணி மாட்டிக்கிட்டான். எங்க பாத்தீங்கன்னா நம்ம ரைசோ எல்லா மேட்டரையும் சொன்னதுக்கு அப்புறம் அவனுக்கும் ஷாக்கு இவருக்கும் ஷாக்கு. ரைசோவால் நம்ப முடியல, இவரு தான் அந்த கிரேட் ஃபேமஸான யோகரோன்னு. அவரு நிஜமாவே நீங்க 20 வருஷம் டைம் டிராவல் பண்ணி தான் இங்க வந்தீங்களான்னு கேட்பாரு. ஆமா இது டோக்கியோட பவர் அப்படி இப்படின்னு இவங்க பேசிட்டு இருப்பாங்க. அங்க லூஃபி கரிபுவை பார்த்து கத்திட்டு இருப்பான். டேய் நீ இங்க வந்தது என்னால நம்ப முடியலடான்னு. அதுக்கப்புறம் ரைசோவை பிடிச்சு கத்துவான். ஏன்னா இவனோட ஹேண்ட் கஃபை கழட்டுறேன்னு சொல்லிட்டு தான் அவன் கீ எடுக்க போனான். ஆனா போயும் இந்த கரிபுவோட ஹேண்ட் கஃபை கழட்டி விட்டுருக்கீங்களே, உங்களுக்கு நியாயமா, நீ எல்லாம் மனுஷனா, பேதியில போனவனேன்னு வண்டவண்டியா திட்டுவான். கரிபு விட மாட்டான். ஐயோ நீ வெறுக்காதீங்க, நான் என்றும் உங்கள் சேவகன், உங்களுக்கு சபார்டினேட்டா ஒரு ஓரமா வந்து உட்காந்துக்கிறேன், அதுக்காக நீ இங்க இருந்து காப்பாத்தி கூப்பிட்டு போயிருவீங்களா ப்ளீஸ்மா. ஏன்டா இங்கேயா மாட்டிட்டியான்னு. ஆமா நான் இதுக்கு முன்னாடி
முன்னாடி நான் பண்ண தப்பு எல்லாத்தையுமே மன்னிச்சிருங்க, நான் மாறிட்டேன் திருந்திட்டேன்னு இந்த மூஞ்ச எப்படி இந்த மூஞ்ச பச்சை புள்ள மாதிரி வச்சு காமிப்பான். லூபி ஒண்ணு மாறிட்டியா அப்படின்னா பிரச்சனை இல்ல, சரிவா கூட்டு போறேன்பா. அவனுக்கு தூக்கி வாரி போடும். ஏன்னா ஒரு அரை மணி நேரமாச்சு கெஞ்ச விட்டு அதுக்கப்புறம் ஓகேன்னு சொல்லியிருந்தா கொஞ்சம் திருப்தியா இருந்திருக்கும். இப்படி மாறிட்டேன்னு சொன்ன அடுத்த செகண்ட் ஓகே வான்னு சொல்லி கூப்பிட்டா ரொம்ப தேங்க்ஸ்மா. ஆனா உள்ளுக்குள்ள ஒரு பீதி, ஒருவேளை இப்ப ஈஸியா ஓகே சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஏதாச்சும் ட்ராப்புங்கிற பேர்ல ஆப்பு வச்சிருவானோன்னு இந்த பயம் இருக்கணும். அப்பதான் அவன் சைலண்டா இருப்பான். ரைசோக்கு பாத்தீங்கன்னா அவனோட பவர் புடிச்சு போச்சு, அதனால கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருப்பாங்கிற மாதிரி பேசுவாங்களா. இங்க பாத்தீங்கன்னா அந்த தாத்தாவுக்கு ரொம்பவுமே கவலையா இருக்கும். ஏன்னா மத்தவங்க எல்லாம் கிவ் அப் பண்ணாம இன்னமும் போராடிட்டு இருக்காங்க. ஆனா இவரு எல்லாமே போச்சுன்னு சொல்லி கிவ் அப் பண்ணி கடைசியில கேவலமா இங்க வந்து சாகர நிலைமைக்கு வந்துட்டாரு. பேசாம இதெல்லாம் தெரியாமையே செத்துருக்கலாம் போலங்கிற மாதிரி வேற ஃபீல் பண்ணுவாரு. இப்ப அவருக்கு எல்லாமே தெரியும். அதாவது அக்கசாயா சாமுராயை சேர்ந்தவங்க எல்லாம் இப்ப உயிரோட தான் இருக்காங்க. அவங்க எல்லாம் திரும்பி வந்திருக்காங்க. குசுக்கி கிளான புதுப்பிக்க போறாங்க. மொமனசுகே வேற உயிரோட இருக்கான். லேண்ட் ஆஃப் ஆனோல எல்லாத்தையும் ஒன்னா திரட்டுறதுக்காக நோட்டீஸ் எல்லாம் கொடுத்து எல்லாத்துக்கும் தெரியற மாதிரி பண்ணி மறுபடியும் லேண்ட் ஆஃப் ஆனோவை திருப்பி மீட்டெடுக்கிறதுக்கான வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா தலைவர் அதெல்லாத்தையும் கண்டுக்காம அப்படியே விட்டுட்டாரு. அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு செமையா கடுப்பாயி அங்கேயே மண்டி போட்டு என்ன மாதிரி ஒரு ஆளால என்ன பண்ண முடியும்னு எனக்கு தெரியல, ஆனா கண்டிப்பா என்னால முடிஞ்சதை நான் பண்ணுவேன், என்னையும் உங்க கூட சேர்த்தீங்க அப்படின்ட்டு ரொம்ப மரியாதையா கேட்பாரு. இவரு தான் இதுக்கு முன்னாடி லேண்ட் ஆஃப் ஆனோல யாக்குசாவோட பாஸ், அதுவும் ரொம்ப சூப்பரான பாஸ். எல்லாத்துக்குமே இவரை நல்லாவே தெரியும். இவரு வந்து இவங்க கூட சேர்ந்துக்கிறேன்னு சொல்லும் போது வேண்டாம் நான் சொல்லுவாங்க. 50 பேத்துக்குமே சந்தோஷம் தான். இப்ப அவரை சேர்த்ததுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிளா மனுஷன் ஒரு வேலையை பண்ணுவாரு பாருங்க. இதை யாருமே யோசிக்கல. இப்போ ஃப்ளவர் கேபிட்டல்ல குசுகி ஃபேமிலிக்கு சப்போர்ட் பண்ற ஆளுங்க எல்லாத்தையுமே ஒன்னு திரட்டாதானே சொன்னாங்க. நீங்க உடோனுக்கு வந்தது விதியோ என்னமோ தெரியல, ஆனா கரெக்டா தான் வந்திருக்கீங்க பாரு. ஆக்சுவலா இப்ப இவங்க இருக்காங்கல்ல, இந்த மாதிரி இன்னும் 4 இடம் இருக்குது. அந்த இடம் ஃபுல்லா 10,000க்கு மேல கைதிங்க இருக்காங்க. அவங்க எல்லாருமே தப்பு செஞ்சுட்டு கொலை பண்ணிட்டு குத்தம் பண்ணிட்டுலாம் உள்ள வந்தவங்க கிடையாது. 100% ஒரோச்சிக்கு எதிராக கோஷம் போட்டு பஞ்சாயத்து பண்ணதுனால தான் தூக்கி கொண்டு வந்து உள்ள போட்டானுங்க. அப்படி இருக்கும்போது அவங்களுமே இவங்களுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணுவாங்களே. ஃப்ளவர் கேபிட்டல்ல இருக்கிறவங்களை விட இங்க ஆளுங்க அதிகம் இருக்காங்க. இதை கேட்டுட்டு ரைசோக்கு தூக்கி வாரி போடும். இந்த விஷயத்தை அவன் சுத்தமா யோசிக்கவே இல்லையே. சொல்ல போனா மொத்த கண்ட்ரியோட வெறுப்புமே இங்க தான் குவிஞ்சிருக்குது. இப்போ யாக்குசா பாஸ் வந்து களத்துல இறங்கி சண்டை போட போறாருன்னு மேட்ரு தெரிஞ்சாலே போதும், எல்லாருமே ஹாப்பியா குசுகி கிளானு கண்டி வந்து சண்டை போட வருவாங்க. அதனால நான் உங்ககிட்ட எல்லாம் பேசிக்கிறேன், ஒன்னும் பஞ்சாயத்துலன்னு சொல்லிட்டு அந்த செல்லுல இருக்கவனை ஓபன் பண்ணி விடுவோம் பாரு. அதான் கவர்மெண்ட்ஸ் உள்ளுக்குள்ள மாட்டிட்டு இருக்கான்ல, சரி ரைட் அவனே ரிலீஸ் பண்ணி விட்டுறேன், வந்தப்போ பாத்துட்டேங்கிற மாதிரி சொல்லுவான். லூஃபிக்கு சந்தோஷம் தாங்க முடியல. இந்த இடத்த மொத்தமா பிரேக் பண்ணா போதும், இவங்களுக்கு சப்போர்ட் பண்ண ஒரு பெரிய கூட்டமே வந்துடும். வாவ் சூப்பர்னு கத்துவானா. ரைசோ பதறுவான். அடே சத்தம் போட்டு நீயே பிளானை காட்டி கொடுத்துறாரா கம்முன்னு இருன்னு. இப்ப என்னன்னா இவங்க பிளான் எல்லாமே செட் ஆயிருச்சு. அடுத்து இவங்க பண்ண வேண்டியது ஒரு முக்கியமான வேலை, சாப்பிடுறது. அதை பண்ணாதான் அடுத்த பண்ண முடியும். ஏதாச்சும் சாப்பிட கொண்டு வாங்க என்ன ஒண்ணு, அவ்வளவுதானே நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி அந்த கரிபு மண்டையும் ஒரு பெரிய அண்டாவை வெளியே கொண்டு வருவான். அட அது வேற ஒண்ணும் இல்ல, குயினுக்காண்டி ரெடி பண்ணாங்களே ரெட் பீன் சூப்பு, அதுதான் அந்த அண்டாவை அப்படியே உள்ளுக்குள்ள மறைச்சு வச்சிருக்கான். இது போதுமே எல்லாம் எடுத்து ஜாலியா சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. அதே நேரம் இங்க பிக் மாமோட நிலைமை ரொம்ப மோசம். எனக்கு எங்கடா சாப்பாடு, எனக்கு ஏதாச்சும் வேணும்டா, பசியில செத்துருவோம் போலன்னு சொல்லி புலம்பி தள்ளிட்டு இருக்கா. ஒண்ணும் கவலைப்படாத, நம்ம ஆல்மோஸ்ட் வந்தாச்சு. உனக்காக தான் ஷார்க் கோடையில் வந்து ரொம்ப வேகமா வந்துச்சு. இப்ப அதுவே டயர்ட் ஆயிருச்சு. இன்னும் கொஞ்ச நேரம் தான், உன் கண்ணுக்கு முன்னாடி தெரியுது பாரு, அதுதான் உடோன்னு உடனே அவளும் வெறி கொண்டு காத்துட்டு இருக்கா. ஆனா சாப்பர் தான் இங்க நடுங்கிட்டு இருக்கான். ஏன்னா உள்ள ரெட் பீன் சூப் இருக்குமா இல்லையான்னு தெரியாது. இல்லன்னு வைங்க, இவன் நிலைமையை யோசிச்சு பாருங்க, இருக்குன்னு சொல்லி ஏமாத்திட்டியாடான்னு அலையாக்கா வாயில தூக்கி போட்டுருவா. அதே நேரம் அங்க நம்ம பழுக ஒவ்வொரு கப்பா சூப்பா வாயில ஊத்துன்னு ஊத்தி ஜாலியா என்ஜாய் பண்றாங்க. இதுக்கப்புறம் பிக் மாம் வந்து என்ன நல்லா அலப்பறை பண்ண போறான்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.